ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நாங்க வேலூர் சத்துவாச்சாரியில நடந்துட்டு இருக்கக்கூடிய கங்கைமன் திருவிழாக்கு தான் போயிட்டு இருக்கோம். ரோட கிராஸ் பண்ணிட்டு நாங்க சப்வேக்குள்ள நடந்து போயிட்டு இருந்தோம். சப்வேக்குள்ள சரியான கூட்டங்க. ஆனா அந்த கூட்டத்திலயுமே சில பேர் சப்வேக்குள்ள சைட்லயே கடை போட்டிருந்தாங்க. அம்மனுக்கு தேவையான பூஜை பொருட்கள்லாம் இங்க இருந்தே வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. ரோட கிராஸ் பண்ணலான்னு பார்த்தா சரியான கூட்டம். அந்த கூட்டத்தையும் தாண்டி எப்படியோ கோயில் கிட்ட வந்தாச்சு. நாங்க கோவிலுக்கு வெளியவே ஒரு கற்பூரத்தை வச்சு ஏத்திட்டு கோவிலுக்குள்ள போலான்னு பார்த்தா உள்ள சரியான கூட்டங்க. உள்ள போயிட்டு கண்டிப்பா வீடியோ எடுக்க முடியாது. அதனால வெளியே இருந்துகிட்டே கொஞ்சம் ஜூம் பண்ணி அம்மனை வீடியோ எடுத்துக்கிட்டேன். அதுக்கு பிறகு கூட்டத்தோட கூட்டமா நாங்களும் கோவிலுக்குள்ள போயிட்டு அம்மனை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே அம்மனை ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே பார்த்தா நிறைய கடைங்க போட்டிருந்தாங்க. ஒவ்வொரு கடையையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு நாங்க மிளகா பஜ்ஜியும் டெல்லி அப்பளமும் விற்கிற கடைக்கு வந்துட்டோம். அந்த கடையில என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு ஒரு டெல்லி அப்பளத்தை வாங்கி கொடுத்துட்டு அவரு மிளகா பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாரு. நாங்க அதையெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய கம்மல் கடைக்கு போய் பார்த்தோம். 3 கம்மல் 100 ரூபான்னு போட்டிருந்தது. கடைக்காரன் கிட்ட 100 ரூபாயை கொடுத்துட்டு 3 கம்மல் பார்த்து நான் எடுத்துக்கிட்டேன். கம்மல் வாங்கிட்டு நடந்து வந்துட்டு இருக்கும் போது அங்க வேறொரு கம்மல் கடை இருந்தது. இந்த கடையில அங்க விட டிசைன் நல்லாவே இருந்தது. சரி, வருஷத்துல ஒரு முறை தானே வந்து நம்ம வாங்குறோம்னு இந்த கடையிலயும் 100 ரூபாயை கொடுத்துட்டு ஒரு 3 கம்மல் வாங்கிக்கிட்டேன். கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கவே வீட்டுக்கு போக லேட் ஆகும்னு நாங்களும் அங்க இருந்து கிளம்பணும். அப்ப பார்த்தா கொக்கிலி ஆட்டம் ஆடிட்டு வந்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் அங்கேயே நின்று கொக்கிலி ஆட்டத்தை பார்த்துட்டு அதையும் ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு அங்க இருந்து வெளியே வந்து பார்த்தா வெளியே பொறிக்கடை போட்டிருந்தாங்க. அந்த பொறிக்கடையில பிளெயின் பொரி ஒரு படி வாங்கிட்டு வீடு வரைக்கும் சாப்பிட்டுட்டே போலான்னு காரப்பொரி ஒரு படி வாங்கிக்கிட்டோம். டைம் ஆக ஆக கூட்டம் அதிகமாயிட்டே இருந்தது. ரோட கிராஸ் பண்ணி சப்வேக்குள்ள வர்றதுக்கே 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த கூட்டத்திலயுமே நிறைய பேரு சின்ன சின்ன குழந்தைங்களை கூப்பிட்டு வந்திருந்தாங்க. நாங்க வரும்போது ஒரு கப்பல்ஸ் குழந்தைய காணோன்னு தேடிட்டு இருந்தாங்க. அந்த கூட்டத்துல ஒரு அண்ணா வந்துட்டு குழந்தைய கொடுத்துட்டு குழந்தைய கூட்டத்துல நடக்க வைக்காதீங்க, கூட்டமா இருக்கும்போது தூக்கி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு. சப்வேக்குள்ள கூட்டம் ரொம்ப அதிகமா இருந்தவே ஒரு சில பேர் ஆபத்துன்னு தெரிஞ்சும் ஹைவேலயே ரோட கிராஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு வழியா வீட்டுக்கு போலான்னு நடந்து போயிட்டு இருக்கும் போது ரோட்லயே பாட்டு கச்சேரி நடந்துட்டு இருந்தது. கொஞ்ச நேரம் பாட்டு கச்சேரியை நின்னு பார்த்து ரசிச்சுட்டு நானு, என் ஹஸ்பண்ட், என் அம்மா 3 பேரும் பொரிய சாப்பிட்டுக்கிட்டே வீட்டுக்கு நடந்து போயிட்டோம். பாய்.